அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மதுரையில் எம்ஜிஆர் பாணியில போட்டியிட விஜய் திட்டமிடுவதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. விஜய் ரசிகர்கள் அதை ஒட்டியிருந்தார்கள். இங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பெருவாரியாக இருக்கிறது. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில், கிட்டத்தட்ட 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. பலரையும் கவனிக்க வைத்தது. நம்ம அதையே தான் தலைப்பாக கட்டமைச்சிருக்கிறோம். ஏன் மதுரையை குறிவைக்கிறார் விஜய்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகர்ணா அவர்கள். வணக்கம் துரைகர்ணா. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். ஜெகதீஸ்வரன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். விஜய் ரசிகர்களின் என்ன ஓட்டத்தை சில காலம் அறிந்தவர் நீங்க, அதனால உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்ததன் பின்னணி என்ன? மதுரையில போட்டியிட போவதாக சொல்றாங்க அப்படின்னா நிச்சயம் தலைமையிட்ட கேட்காமலாம் அப்படி ஒட்ட மாட்டாங்க. ஏதாவது அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கா? இதுல என்ன கணக்கு? அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இல்லைங்க, அதாவது இது தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டதா நான் நினைக்கல. எக்கோ மட்டும் அடிக்குது பாத்துக்கோங்க. நான் நினைக்கல. ஏன்னா முதலில் இருந்தே எந்த தொகுதியில் விஜய் களம் காண போகின்றார் அப்படிங்கிற ஒரு யூகங்கள் அப்பொழுது எழுந்து கொண்டே தான் இருக்கும். நடுவில் ஒரு மாவட்ட செயலர் கூட எங்களோட தொகுதியில தான் இருக்கணும்னு எனக்கு நான் முடிவு பண்ணி அண்ணன் எல்லாம் பேசிட்டேன், அவர் எங்க தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாருன்னு சில செய்திகள்லாம் வந்தது. அதற்கு பிறகு மதுரை சில பேர் சொன்னாங்க, சில பேர் இல்ல வேறு வட மாவட்டங்கள்ல இருக்கிற சில பகுதிகளாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம் அப்படின்ட்டு பலவிதமான யூகங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனக்கு தெரிந்தவரை ரகசியமாக தான் வச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த தொகுதியில விஜய் களம் காண போகின்றார் என்பது ரகசியமாகத்தான். ஏன்னா அவர் நிற்கின்ற தொகுதி என்பது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கான தொகுதி. அது நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடிய அத்தனை சூழல்களும் இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அப்படிதான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இந்த மதுரையில இந்த போஸ்டர் தொடருங்க ஜெகதீஸ்வர். இல்ல, அதான் இந்த மதுரையில ஒட்டப்பட்டதன் பின்னணி இன்னைக்கு எந்த இடத்தை விஜய் குறிவைக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கிட்டத்தட்ட தன்னோட கான்டெம்பரரி எம்ஜிஆர் அவர்களை அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறது. அது கட்சியோடைய பாடல் வந்ததாக இருக்கலாம், இல்ல இவருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இருக்கலாம். இன்னொன்னு இது ஒரு திமுக மாதிரியா அதிமுக மாதிரியான கட்சியா அப்படின்னு சொல்லும்போது சில பேர் நிறைய பேர் இது அதிமுக மாதிரியான ஒரு கட்சி தான், ஒரு ஸ்டார் பேஸ்டு பார்ட்டியாக இருக்கு, அதுல இருந்து ஒரு வர்றார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருகிற காரணத்தினால அது அந்த தோழர்கள் இது சரியாக இருக்கும் அப்படின்னு கூட அவங்க எல்லா மாவட்ட செயலர், நான் பேச வரைக்கும் எல்லா மாவட்ட செயலர்களுமே அந்த தொகுதியில் இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியாதல்ல, இப்ப ஜெயலலிதா மாதிரியான ஒரு வசீகர தலைமை, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் எல்லாருமே போய் வேட்புமனு விருப்ப மனு சொல்லுவாங்க, எங்க தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தை காட்டுவாங்க. ஆனா தலைமைக்கு ஒரு கணக்கு, அவங்க நிக்கிறதுக்கு பின்னணியில வாக்கு வங்கி கணக்கு இருக்கு, சமூக ரீதியான வாக்கு இது கணக்கெல்லாம் இருக்குல்ல. நான் அந்த அடிப்படையில கேட்கிறேன், அப்படி ஏதாவது விஜய்க்கு திட்டம் இருக்கா, அப்படி யோசிக்கிறாரான்றதுக்காக. இல்லங்க, அந்த மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் இருக்காரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியோட அவர் பொருத்தி பார்க்க முடியுமா, இல்ல குறிப்பிட்ட மதத்தோட அவர் பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பொருத்தி பார்க்க முடியுமா? இல்ல, அவர் அவர் அந்த ஸ்டார் இமேஜ்ல இருந்து வரதுனால ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா இருக்காரு, ஒரு ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடரா இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த மாதிரியான கணக்குகள் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க முதல்ல விக்கிரவாண்டியில நிற்கும் போதே கூட இது வட மாவட்ட ஓட்டுகளை குறிவைக்கிறாங்க, இல்ல இந்த 5 கொள்கை தலைவர்கள் சொல்லும் போது கூட இந்த சமூகத்திற்காக பிரதிநிதித்துவமா இதெல்லாம் பார்க்கிறாங்கன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த இங்க நின்னா நமக்கு இந்த சமூக வாக்கள் வரும், இல்ல இது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இல்ல. ஆனா அவர் நிக்கிற தொகுதி இன்னும் ஒரு க்ளோஸ்டு கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் வெளியே சொல்லாம அதை ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்காங்க நான் பார்க்கிறேன். ஒரு ரகசியமா வச்சிருக்காருங்க அப்படின்ட்டு. ஷியாம் சார், இப்போ ரகசியமா வச்சிருக்காங்க, ரொம்ப நிச்சயமா ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வசீகர தலைவருக்கு நீங்களே பலமுறைலாம் சொல்லுவீங்க, எல்லா தொகுதியிலும் அவர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கும், அப்படிதான் ஒரு வசீகர தலைமை அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி சார்லாம் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த பேக்கிங் கம்யூனிட்டி, அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில நிக்கிறாங்கன்னா அது பின்னணியில ஒரு கணக்கு இல்லாமலாம் இருக்காது. இப்ப பர்கூர்ல ஜெயலலிதா அவர்கள் போறாங்க, ஒரு கணக்கு இல்லாம இருக்காது. அப்படி ஏதாவது விஜய்க்கு அப்படி ஒரு கணக்கு இருக்கான்றது ஒண்ணு. ஒருவேளை இந்த யூகம் உண்மையாக இருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் பாணியில விஜய் தனது காய்களை நகர்த்துறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா திருஷ்யா?
எம்ஜிஆர் பாணி என்று புரிந்து கொள்ளலாம். காரணம் அவர் நட்சத்திர வேட்பாளர். ஜெயதீஸ்வரன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போட்டி போடலாம். அதுக்கு கம்யூனிட்டி பேக்கிங் வேணுங்கிற ஒரு பெரிய கட்டாய அரசியல்லாம் அதுல கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் பாணின்னு நான் எப்படி அதை ஃபீல் பண்றேன்னா, உதாரணமாக இன்றைக்கு வந்து அருள்ராஜ்னு ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், அவர் வந்து விஜய்க்கு மறைமுகமா ஆலோசகராக தான் இருந்தார். ஜான் ஆரோக்கியசாமியோட கலீக் அவரு இன்னைக்கு அவரோட ரிசிக்னேஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பல இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அந்த ஸ்பார்க் மீடியா இதுல எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு வந்து பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அவர் அநேகமாக நாளையோ நாளை மறுநாளோ விஜய் கட்சியில் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஆலோசகராக நியமிக்கப்படுவார்னு எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூறுகிறார்கள். இதே மாதிரியான அரசியல் வந்து எம்ஜிஆர்டி இருந்தது. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது ஐஆர்எஸ் போன்ற அலுவலர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திமுகலையும் நீங்க அதை பார்க்கலாம், ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் பார்க்கலாம். கடைசியில அன்றைக்கு வந்து தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்த மலைசாமி ஐஏஎஸ் வந்து அதிமுகவிலே இணைந்து வந்து வேட்பாளராக நின்றார். இது வந்து ஒரு பாணி அரசியல். அதாவது தனக்கு தெரியாத விஷயங்கள் அல்லது தனக்கு புரியாத நுட்பங்களை வந்து தெரிந்த உயர் அதிகாரிகள் அல்லது தெரிந்த முகங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முயற்சிப்பது, இது சரியான அரசியல் தான். அதே நேரத்தில் வந்து வசீகரம், எம்ஜிஆர் மாதிரியான ஒரு வசீகரம். மதுரையை குறிவைக்கிறார் என்றால் மதுரை வந்து எப்போதுமே அது ஒரு நர்வ் சென்டர், பொலிட்டிக்கல் நர்வ் சென்டர். எம்ஜிஆர் அவர்கள் 80ல நின்னது மதுரையில, 77ல நிக்கல, 80ல நின்னார். 80ல என்ன மாதிரியான நிலைமை இருந்தது? அப்ப நாங்கெல்லாம் வந்து விவசாய அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருந்தோம். அந்த காலகட்டம் எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் ஆயிருந்த காலகட்டம். பெரிய அளவுக்கான ஒரு அனுதாபம் இருந்துச்சு. ஏன்னா 77ல வந்த ஆட்சி வந்து 82ல போகணும். ஆனா 80ல இந்திரா காந்தி அம்மா வந்து நிறைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுல எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஒண்ணு. இதே மதுரையில நான் என்ன பிழை செய்தேன் என்றுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அது பெரிய வெற்றியை தந்தது. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு வகையான கூட்டணி குழப்பம் நிலவுனா இந்த வசீகர தலைவர்கள் அதை வந்து கணக்குல எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து திமுகவும் காங்கிரஸும் ஆளுக்கு 112 50% காம்பினேஷன்ல வந்து கூட்டணி அமைத்து அது தோல்வியில முடிஞ்சது. அது ஒரு அரசியல் கணக்கு விஷயம். நீங்க ரொம்ப நுணுக்கமா சொன்னதுனால ஏன் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அவர் நினைச்சிருந்தா மேற்கு மண்டலத்துல நின்று இருக்கலாம். நிறைய புத்தகங்கள்லாம் கூட வந்தது, வரலாற்று புத்தகங்கள்லாம் எம்ஜிஆரை கனெக்ட் பண்ணி. ஏன் மதுரையை அப்ப தேர்ந்தெடுத்தா? அதுல என்ன கணக்கு இருக்கு? மேற்கு மண்டலத்துல எம்ஜிஆர் அவர்கள் கவுண்டர் என்று அந்த புத்தகங்கள்லாம் எப்போ வந்ததுன்னா 80க்கு பிறகு. 80 வந்து அண்ணா, நாங்கெல்லாம் அண்ணா பட்டறை தான். அப்போ கோவை செழியன் அவர்கள் ஆதரவோட அந்த நூல்கள், அந்த அது புலவர் ராசுன்னு நினைக்கிறேன், அவரு எழுதின கட்டுரை சிறிய நூலாக எல்லாம் வெளிவந்தது. அது 80க்கு பிறகு. 80க்கு முன்னாடி இருந்த நிலைமையில எம்ஜிஆர் அவர்கள் 77, அதற்கு பிறகு 80ன்னு வரும்போது மதுரை வந்து அவருக்கு அபிமானமான ஒரு விஷயமாக இருந்தது ஒன்று. அதற்கு பின்னால ஒரு ஆண்டிப்பட்டி தொகுதியில வந்து போட்டியிடுகிறார். மதுரையில அப்ப இருந்த ஸ்டால்வர்ட்ஸ், அதாவது உதாரணமா பல நெடுமாறன் ஐயா, அவர் வந்து மதுரை ஈஸ்டோ இல்லைன்னா மதுரை சவுத்தோ ஏதோ ஒரு தொகுதி. அதே மாதிரி வந்து சங்கரையா அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவரும் அதே மதுரை தான். திருப்பரங்குன்றத்துல காளிமுத்தண்ண, இப்படி வந்து மதுரையை சேர்ந்த 4 தொகுதிகளுமே ரொம்ப பிரபலங்கள், எம்ஜிஆர் உட்பட. அது வந்து ஒரு காரணமாக அப்போது இருந்திருக்கும். ஆனால் இதுல நம்ம உண்மையிலேயே பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்படி என்றால் அதிமுக கூட்டணி இல்லை என்று நம்ம பார்க்கணும். அந்த செய்தியை சொல்லிடுறாங்க, எம்ஜிஆர் அந்த செய்தியை சொல்லிடுறாங்கல்ல. எம்ஜிஆரை தலைவராக அல்லது எம்ஜிஆர் வழியில் நாம் நடக்கிறோம் அல்லது நாம் தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னா அதிமுக எப்படி கூட்டணிக்கு சம்மதிக்கும்? இன்னும் சொல்ல போனால் வந்து 2006 விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணாரு. ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி சொல்ற மாதிரி அன்டெஸ்டட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணுவார். விஜயகாந்த் அன்டெஸ்டடா இருந்து அந்த 8% ஓட்டு வங்கிய வாங்கின பிறகு 2009 ஒரு நெருக்கடியான காலகட்டம். அதிமுக தேமுதிகவோடு கூட்டணி வைத்திருக்கலாம், அது பாராளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்றத்தை பெரிதும் பாதிக்க போறதெல்லாம் இல்ல. ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் அதை விரும்பவில்லை. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் லெகசியில அது எப்படி அதிமுக சேர முடியும்? டி ராஜேந்திரன் அதுக்காக தான் அவங்க வந்து 96ல வந்து சேர்த்துக்கல. அவர் கடைசியில அவரு பர்கூர்ல தனித்து போட்டிட்டார். 2011 கம்பல்ஷன், வேற வழியே இல்லைன்னு வரும்போது தேமுதிகவோட கூட்டணி அமைந்தது. அதுவும் வந்து நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. ஆக எம்ஜிஆர் பாணியில் மதுரையில் போட்டியிட திட்டம்னா அதிமுக நோ. அதுதான் இந்த செய்தி வெளிப்படையா வந்துருச்சு. ஆனா நான் ஒரு கேள்வி ஷியாம், இன்னமும் நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இந்த கூட்டணிக்கான ஆப்ஷன் இன்னும் இருக்குன்னு? ஏன்னா எல்லாம் கொள்கை எதிரி பாஜகவோடு நாங்க போவே மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க நினைக்கிறீங்க மதுரையில நின்னாதான் இந்த டோர் க்ளோஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா இன்னும் திறந்துதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன?
கூட்டணி அரசியல் வந்து விசித்திரபுரி விஜயன், விசித்திரபுரி. அது வந்து அண்ணாவே வந்து சொன்னதுதான், கூட்டணி மேடை தேர்தல் மேடையெல்லாம் விசித்திரபுரி. கல்லெறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு பின்னால் வருகிற காலம். அண்ணா தம்பிக்கு எழுதுனது, மேடை பேச்சு பற்றி தம்பிக்கு எழுதுன ஒரு பெரிய கட்டுரையில இருக்கிற 2 வரி. அந்த விசித்திரபுரியில என்ன வேணாலும் நடக்கும். சோ டோரை வந்து ஒரு இடத்துல குளோஸ் பல இடங்கள்ல ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான். இப்ப இவருக்கான ஆலோசகர்கள் எல்லாருமே பெரிய அதிகாரிகள்லாம் ஆலோசகர்கள்ங்கிறது இப்பதான் நமக்கு அது தெளிவா தெரியுது. அருள்ராஜ் டெசிக்னேஷனுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஆலோசனைகள் கொடுத்திருப்பாங்களா? ஏன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் அவங்களுக்கு. மத்தியில வந்து பிஜேபி ஆளுங்கட்சி. அப்ப பிஜேபியோட கூட்டணி வைப்பது என்பது விஜய்க்கு எளிதாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட மத்திய அரசின் உயர் அதிகாரி ஒருவர் அப்படியான ஒரு ஆலோசனை வழங்கி அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவர் வந்து தன்னுடைய மெரிட் என்னவோ அதுக்கு பிளே பண்ண ஆசைப்படுறாரு. அது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அது 10% இருக்கலாம், எத்தனை %? ஒருவேளை தனித்து நிற்கிறார் அப்படின்னா அந்த இடத்தில் எம்ஜிஆர் வழியில் அப்படின்னு அந்த இடத்தை அந்த கார்டை பிளே பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த பாடல், கட்சி பாடல்ல எல்லாம் எம்ஜிஆர் பெயர்லாம் வந்தது, தொடர்ந்து எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. அப்ப தனிச்சுன்னா எம்ஜிஆர்ன்ற பெயரை பயன்படுத்துவாங்களோ? 77 எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட தனித்து தான். ஏன்னா அதற்கு முன்னால் வந்து இந்திரா காங்கிரஸோட கூட்டணி அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆயிட்டாரு. அது பிறகு எம்ஜிஆர் வந்து தனித்து போட்டியிட்டார். 30% ஓட்டு வாங்கினார், வெற்றி கிடைத்தது. இது 77 வரலாறு. எம்ஜிஆர் பாணினா விஜய் குறி வைப்பது 30% வாக்குக்கு. ஆனால் எம்ஜிஆர் அரசியல் அவருக்கு கைகூடினதாக நான் எடுத்துக்கிடல. காரணம், எம்ஜிஆர் வந்து திமுகவின் பொருளாளர் 1952 இருந்து திமுக, அதுக்கு பிறகு எத்தனையோ பதவிகள் அதில் வகிக்கிறார். 72 அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏராளமான மன்றங்கள் உடனே கிளைகளாக மாறிச்சு. அரசியல் ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருமே, மன்றத்தினர் அனைவரும் அரசியல் பயிற்சி இருந்தது. அப்படியான ஒரு விஷயம் இன்னமும் விஜய் அவர்களுக்கு வசப்படவில்லை. எம்ஜிஆர் பாணியை கையாளலாமே தவிர அது மட்டுமே எம்ஜிஆர் மாதிரி வெற்றியை தந்துவிடும் தனித்து போட்டியிட்டு அப்படின்னு நான் நினைக்கல. தொடர்ந்து பேசலாம் ஷாம். ரவீந்திரன் துரைசாமி, முதல்ல இந்த போஸ்டர் இதுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்கா, இல்ல தொண்டர்கள் ஆர்வமா? தொண்டர்கள் ஆர்வம் தான், அரசியலும் இருக்கலாம். பட் எம்ஜிஆர் அந்த கம்பேரிசன்ல ஷியாமண்ணன் கருத்தை தான் நான் ஒரு உறுதியா சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து 50% பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்தார். நான் தான் திமுகன்னாரு. அப்போ வீரபாண்டி ஆரம்பமே சொன்னாரு, அப்போ நாங்கள்லாம் யாருன்னு கேட்டாப்புல வீரபாண்டி ஆரம்பத்துக்கு எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு அந்த துணிவு இருக்கு, நீங்களும் சொல்லுங்க நான் தான் திமுகன்னு, எனக்கு அதை பற்றி ஆட்சேபம் பண்ணலன்னாரு. அதுக்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கினதும் எம்ஜிஆர் வந்து திமுக கழக தலைவர் கலைஞர் எதிர்த்து போரிட்டாரு. அதுல சென்னையில கலைஞர் தான் வெற்றி பெற்றாரு. 13 தொகுதி கலைஞர் மேல வந்தாரு. தஞ்சாவூர்ல கள்ளர் அகமுடையார் சமூக ஆதரவுல கலைஞர் தான் மேல நின்னாரு, எம்ஜிஆர் கீழே தான் இருந்தாரு. தென் மாவட்டங்கள்ல எம்ஜிஆர் மேல வந்தாரு. அதுக்கு காரணம், தென் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த வாக்கு ஒரு காலத்துல காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த முக்குலத்தோர் சமுதாயம் 67க்கு மேல காமராஜரை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. அதுல 69க்கு மேல கலைஞர் வந்து அந்த சமூகத்துக்கு பல வகையில டிஎன்பிசி மெம்பர்னாலும் சரி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னாலும் சரி, அரசியல் அதிகாரம்னாலும் சரி, பல விதங்கள்ல முக்குலத்தோர் கம்யூனிட்டியை கலைஞர் தனக்கூடிய ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எடுக்கிறாரு. அதுல பல அரசியல் பின்புலங்களையும் பேசி அதை வளர்த்து வரும்போது எம்ஜிஆர் போனதும் கலைஞர் வந்தது பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை கலைஞர் பண்றாரு. எம்ஜிஆரை இந்திரா காந்திக்கு ஆளுன்னு கலைஞர் முத்திர குத்தும் போது இவங்க இந்திரா காந்தி தலைமையில தான் 50% மேல வாக்கு எடுக்கும் போது அவன் நம்ம ஆளு தானன்னு அவன் நினைச்சிட்டாப்புல. நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் ஒரு இது அன்னைக்குள்ள சூழ்நிலையில சொல்லும் போது அதுவே திண்டுக்கல் வெற்றிக்கு KAK போன்றவங்க எல்லாம், அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, ரொம்ப கடுமையான, மிக கடுமையான, உண்மைக்கு புறம்பான ஒரு ஜாதி அரசியல். ஏன்னா அது 62 அண்ணா காலத்திலே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த 73 அதை பண்ணாங்க. சரி, அரசியல் அது சகஜம். அந்த இதெல்லாம் பண்ணும்போது திண்டுக்கல் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்குது. அதனால முக்குலத்தோரை நம்பி எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டையில நின்னாரு. சோ இதுல எம்ஜிஆர் வந்ததுல ஒரு கட்சி தலைவரா 50% பலம் கொண்ட ஒரு கட்சியில இருந்து, நாட்டுல 50% பலம் உள்ள ஒரு கட்சியில இருந்து வராரு. விஜய் 0% பனையூர்ல இருந்து வராரு. விஜயகாந்த் மாதிரி வராரு, கமலஹாசன் மாதிரி வராரு. எம்ஜிஆர் மாதிரி விஜய் வரலங்கிறதான் 100க்கு 100 உண்மை. இதுல விஜய் வந்து 2024 கட்சி ஆரம்பிச்சாரு. CA எதிர்ப்புன்னு ஒரு கருத்தை மட்டுமே சொன்னாரு. கமலஹாசனுக்குள்ள அந்த துணிவோட 39 கேண்டிடேட் கூட அவர் போடல. என்னோட பார்வை 39 கேண்டிடேட் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு தான் 26ன்னு ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களோட ஆலோசனையில அருள்ராஜ் கூட ஆலோசனை சொல்லி இருக்கலாம். அந்த சூழ்நிலை சொன்னதா நான் கருதுறேன். 39 கேண்டிடேட் இல்லைன்றீங்களா? அன்னைக்கு இல்லைன்னு நான் என்னோட கருத்து. அவரு அந்த லெட்டர் பேட் கட்சியாட்ட நான் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க அந்த ஆட்களை பார்த்தா இல்லைங்கிறது என் கருத்து. அவர் போடலைங்கிறது உண்மை.
விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களே இருக்காங்களே சார். கமலஹாசனுக்கு 39 கேண்டிடேட் ரொம்ப பிரபலமானவங்க கட்சி ஆரம்பிச்சாரு, போட்டார். இது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா தான் இருந்தாரு. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணாருங்கிறது வரலாற்று உண்மை. அதுக்கு காரணம் அவங்க 1000 சொல்லலாம், பிராண்டிங் பண்ணலாம், அவங்க அதை அது ப்ரொபகேட் பண்ணலாம். என்னோட நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நிற்காததற்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல் நெருக்கடி இருந்ததுன்றீங்க. ஆனா இந்த கணக்குகள்லாம் நீங்க இப்ப எம்ஜிஆருக்கே ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி, இப்ப ஷியாம் அவர்கள் அதை மறுத்தாலுமே நீங்க அதை நுணுக்கமா இந்த எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி தான். நானூரா விட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னதுல அவங்க வந்து சல்லி குருசாமி தேவரை கொண்டவர் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டவர் காமராஜ், நாம் எல்லார் தெய்வாமடங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை சுலப பாய்சன் மூலமா கொண்டவர் காமராஜ் கே பேசினாரு. தினமலர் பத்திரிகை பெருசா வந்து வெளிப்படையான ஜாதி அரசியல் நடந்துங்கிறது உண்மை. அந்த உண்மையை தான் நான் சொல்றேன். கலைஞர் செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் முக்குலத்தோர் கம்யூனிட்டி எம்ஜிஆருக்கு பேக்கிங் பண்ணாங்க. விஜய் அவர்கள் குறிவைக்கிறதுன்றது அப்போ எம்ஜிஆர் பாணி அப்படின்னா ஷியாம் அவர்கள் தொட்டு காமிச்சது மாதிரி அதிமுக வாக்கு இங்கே குறிவைக்கிறாரா? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இப்ப எம்ஜிஆர் பெயர்லாம் ஏன் அதிமுக வாக்குங்கிறது மட்டும் இல்ல, எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் வெற்றி பெற்றிருக்கவங்களை விட அந்த புதிய சக்தி கிட்ட தோத்து பலகீனமானவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை வரும்போது பலமா இருந்த எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் பாதிக்கப்பட்டாங்க. என்டிஆர் வரும்போது 40% எதிர்கட்சி வாக்குகளை எடுக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார்ட்ட இருந்து என்டிஆர் எடுத்தது 4% வாக்கு தான். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு எடுக்கும் போது 2004ஆம் ஆண்டு மக்களவையில் தோத்து இருந்த ஜெயலலிதா தான் மீண்டும் எமர்ஜ் ஆக முடியாம பாதிக்கப்பட்டாங்க. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும் போது ரெட்டலை வாக்குகள் தான் பாதிக்கப்பட்டது. இப்பவும் விஜய் வந்து வரும்போது மேற்கு மண்டலத்திலும் சரி எல்லா பகுதியிலும் சரி பாமர அதிமுக ரெட்டலை வாக்குகள் தான் பாதிக்கப்படும் நான் உறுதியா கருதுறேன். அதே வேளையில அதிமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா எடப்பாடி வந்தா நமக்கு அரசியல் அதிகாரம் நினைக்கக்கூடிய கொங்கு வேளாளர் வன்னியர்கள் வாக்கு பாதிக்கப்படும் நான் கருதல்ல. அதே வேளையில போயர், ஒட்டர், அருந்ததியர், தொட்டிய நாயக்கர் போன்ற சமூக மக்கள், பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத சமூக மக்கள் வாக்கு ரெட்டலைக்கு போடக்கூடியவங்க விஜய்க்கு வருங்கிறதா என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்து. விஜயினுடைய குறின்றது வந்து பெரும்பாலும் அதிமுக வாக்கு வங்கியை அதை வச்சுதான் மையமா வச்சுதான் நகர்த்துவாருன்றீங்க, காய்கள் அப்படிதான் நகர்த்துவாருன்றீங்க. பலகீனம் அடைஞ்சவங்க தான் புதிய சக்தியால புதிய சக்திக்கு ஆதரவா போவாங்களே தவிர பலம் பெற்றவங்க புதிய சக்தியால பாதிக்கப்பட மாட்டாங்க. 2 ஓட்டு அதிமுகவுக்கு பாதிச்சாதான் மற்ற கட்சிகளுக்கு 1 ஓட்டு பாதிக்குங்கிறது தான் இந்த கான்செப்ட். இப்ப இந்த கணக்கு தெரிஞ்சுதான் அவங்க எம்ஜிஆர் என்ற பெயரெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இதுதான் கணக்கா? விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாருமே எம்ஜிஆர் பெயரை கமலஹாசனும் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினாரு. அப்போ சீமான் ஆணித்தரமா சொன்னாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய கல்வி தந்தை ஆக்கினாருன்னு அடிச்சு எம்ஜிஆர் எதிர்த்தும் ஒருத்தர் அரசியல் களத்தில் இருக்கிறாரு. அனங்காபுதூர் மக்கள் அகற்றப்படும் போது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட இயற்கை அழகுகளுடைய எம்ஜிஆர் சமாதியை அகற்றலன்னு கேட்கிறாரு. எம்ஜிஆர் ரசிகர் தோழர், நான் ஏன் கருத்தா சொல்லல, மக்கள் தலம் மதிக்கிறேன். எம்ஜிஆர் நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தும் இருக்கிறார், ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தும் இருக்கிறார். ஒரு இடத்தில் திரு இபிஎஸ் அவர்களை அளப்பரிய சாதனை செய்து சாதனை புரிந்தவர்னு பாராட்டவும் செய்யறார். அது தமிழர் இபிஎஸ் பாராட்டுவாரு, தமிழர் ராமதாஸை பாராட்டுவாரு. வேண்டாம், அவரோட கருத்து எம்ஜிஆர் மலையாளி, முல்லை பெரியார். பார்வை சீமான் அவர்கள் திமுக அதிமுக 2 பேரையும் அடிச்சு வாக்கு உயர்த்தணும்னு நினைப்பார். விஜய் அவர்கள் அதிமுக குறி வச்சு வாக்கு கண்டிப்பா காய்களை நகர்த்துவார். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு தான் வருவார். துரைக்கண்ணா, இப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்க, விஜய்க்கு என்ன கண்ணோட்டம்? அது ஒன்று. இந்த போஸ்டர் விஷயங்கள் அது ரசிகர்கள் ஆசைப்படலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கான்றது ஒண்ணு. இன்னொன்னு, பலருமே இந்த தென் மாவட்டம் அப்படின்ற போது இன்றைக்கு ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, டிடிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் பயன்படுத்திக்க விரும்புறாருன்ற மாதிரிலாம் சிலர் சொல்றாங்களே, அப்படிலாம் இருக்கா? விஜயின் கணக்கு எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அது அதிமுகவுக்கு நெருக்கடியா இருக்குமா? முதலாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஜாதிய வட்டத்திற்குள் அடைக்கும் முயற்சி என்பது நிச்சயமாக எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 1956 அந்த மதுரை வீரன் திரைப்படம் வந்ததுல யாரும் அடைக்கல, தப்பா புரிஞ்சிட்டு பயில் சொல்லாண்டாம். கிராம அதிகாரிகளை ஒழிச்சவரு, ஜாதிக்கு அப்பாற்பட்டவர், ஒரு பேக்கிங் அந்த அரசியலை பண்ணாரு. அயோக்கியத்தனமான அரசியல். நான் சொல்ல, அந்த அயோக்கியத்தனமான சொன்னவங்க யாருக்குமே நல்ல சாவு வரல. இல்ல வேண்டாம், தேவையில்லாம அது பேசக்கூடாது. ஒரு அயோக்கியத்தனமான அரசியல், அந்த அரசியலை பேசின யாருக்குமே நல்ல சாவு வரல. நான் அப்படி அடைக்கல, அடைக்காம துரைக்கரனா பேசக்கூடாது. நான் எம்ஜிஆர் அப்படி அடைக்கல. சரியான அணுகுமுறை அரசியல் அல்ல. அப்படி சொல்லல. வேண்டாம்.
நான் சரி, சொல்லாம வேண்டாம் சொன்னதுனால இல்ல, இல்ல. துரைக்கருணா சொன்னதுக்கு பதிலா தான் சொன்னேனே இன்றைக்கு- தவிர இல்ல, இல்ல. மக்கள் தலம் ஒரு எம்ஜிஆர் ஜாதிய- ஜாதி இல்ல, நான் மதத்துக்கு சொல்ல வரேன். அப்பாற்பட்டவர். நான் சொல்ல வரேன். சரி, நம்ம விஜய்க்குள்ள அதுதான் வந்துடலாம். சொல்ல வரேன். ஒரு ஜாதிய அடையாளத்திற்குள்ள அவர் அடைக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ரவீந்திரன் சாருடைய கருத்து அது இருக்கட்டும், அது வேற இது இல்ல. நான் அப்படி கருத்து சொல்லல துரைக்கருணா. இல்லனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க. அருப்புக்கோட்டையில நின்னதே முக்குளத்தோரை நம்பி அப்படிங்கறதான சொன்னாரு. அந்த கருத்தை Backing சொன்னீங்க. community, backing Backing, community. அதுதான் சொல்றாரு. அப்ப அவங்க நம்பிக்கைன்னு சொல்றாருல, அது இல்லங்கிறதுனா அதுதான். நீங்க அன்றைய அந்த மதுரை ஒட்டுமொத்த மதுரை மாவட்டம் இருக்குல்ல, மதுரை, தேனி, திண்டுக்கல்னு கிட்டத்தட்ட 77ல அந்த 17 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. 56ல மதுரை வீரன் படம் தொடங்கி 78ல வந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இருக்குல்ல, இந்த 136 படங்களும் மதுரை தான் சென்டர். வெற்றி என்பது மதுரையில் தான் இருக்கும். ஓகே. எனவே அந்த மதுரை மக்கள் வந்து மிக அதிக அளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசித்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிச்சயமாக அதனால தான் அவர் அந்த பகுதியில் இருக்கிற அருப்புக்கோட்டை, மதுரை, ஆண்டிப்பட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். தன்னை அதிகமாக நேசிக்கிற மக்கள் அங்க இருக்கிறாங்க. அதனால அந்த வகையில் அங்க அவர் அந்த இடத்தை விஜயை எப்படி தேர்ந்தெடுத்து பார்க்கறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திற்கு முன்பும் சரி, அவருடைய காலத்திலும் சரி, அவருடைய காலத்திற்கு பின்பும் சரி, அவரோடு இணைத்து பேசுவதற்கு எவருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எவருக்கும் தகுதி இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 67 தேர்தலில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க இணைச்செல்லாம் வேண்டாம். இல்ல, இல்ல, நீங்க இல்ல, இல்ல, அவர் practical பாணி- அரசியல் பேசுங்களேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க, வாக்கு வங்கி கணக்குல எம்ஜிஆர் பாணின்னு சொல்லி அதிமுக வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை விஜய் செய்யறாரு. அதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. அது நடக்காதுன்றீங்களா? ஒருபோதும் நடக்காது. மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் வாக்கு இருக்கலாம், அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கலாம். அவர் திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைத்து ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பொதுமக்கள் தரப்பிலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் கூட அந்த தாக்கம் என்பது இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்டமைப்பு நமக்கு தெரியும், அவர்களுக்கான வாக்கு வங்கிகள் என்பது நமக்கு தெரியும், அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணிகளுடைய வாக்கு வங்கின்னு தெரியும். திரு விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தன்னுடைய வேட்பாளர்களை போடுவார். அப்படி 234 தொகுதிகளில் போடுறவங்க யார் இருப்பாங்க? ரசிகர் மன்ற தலைவர்கள் இருப்பாங்க, ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க ஊரை தாண்டி தெரியாது. ஆனால் அவர் எதிர்த்து போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அல்லது அவர்கள் சார்ந்த தோழமை கட்சின்னு எல்லாம் பழந்து இன்னும் கொட்டப்பட்ட நீ அனுபவத்தை சொல்றீங்க. இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய சக்தி வருகிற போது தோற்று போன அல்லது பலவீனமான நிலையில் இருக்கிற கட்சியை தான் அரிப்பாங்க. தேமுதிக வந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்துச்சு. அதுதானே நீங்க சொல்ல வந்தது. கண்டிப்பாக. சோ அதனால விஜய் அவர்களும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவார்ன்றதானே அவர் சொல்ற தியரி. இல்ல, ஒருபோதும் அது இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை, இதை நேசித்து இந்த அதிமுகவில் பயணிக்கிறவர்கள் நிச்சயமாக மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள். திரு விஜய் அவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது அதுதான். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவருக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற நடிகர்களை விட இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் அரசியல் களத்துக்கு வருகிறோம் என்றவர்கள் எத்தனை பேர் தோற்று ஓடி போயிருக்கிறார்கள். பாமக, மதிமுக, எத்தனையோ கட்சிகள், தேமுதிக உட்பட. அன்றைக்கு தேமுதிக விஜய் அவர்களும் கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார். ரசிகர் மன்றத்தையே அரசியல் கட்சி மாதிரி கிளை தொடங்கி கொடிகள் வச்சு வந்தார். அவரே தனித்து போட்டியிடுகிறது ஒரே ஒரு இடம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தனித்து போட்டியிடுகிற போது அந்த சமுதாய பின்னணி உள்ள பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே அவர் வெற்றி பெற வர முடியும். அதிமுகவுக்கு இதனால் எந்த சேதாரமும் இருக்காது. எம்ஜிஆர் பாணின்னு கையில் எடுத்தாலும் சரி, அல்லது விஜயின் தனி வரவு, அதுவுமே அதிமுகவுக்கு டேமேஜ். இன்றைக்கு நான் வெளிப்படையா சொல்லுகிறேன், திரு விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கான வாக்கு வங்கி என்ன, தனக்கான செல்வாக்கு என்ன, அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன, தொடக்க மாநாட்டிலே ஆட்சி அதிகாரம் சொன்னார். எனவே இந்த தேர்தலில் இது சாத்தியமில்லை என்கிற போது, எனவே 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை களமிறக்கி அந்த வேட்பாளர்களின் வெற்றிக்காக நான் பாடுபடுகிறேன் இந்த தேர்தலே போட்டியிட மாட்டார் நான் சொல்றேன். போட்டியிட மாட்டார். எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில போட்டியிட்ட போது அங்க போட்டியிட்ட ஜனதா கட்சி வேட்பாளர் முத்துவேல் சேர்வைக்காக அங்க போய் 2 நாள் பிரச்சாரம் சார்மா எங்க டீமோட நான் போனவங்க முறையில் சொல்றேன். மக்கள் தினம் எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகள் ஆதரவுலையும் வெற்றி பெற்றவர். அங்க உள்ள அனைத்து ஜாதிகளையும் அவருக்கு தான் மெஜாரிட்டி கிடைச்சி, குறிப்பா முக்குலத்தூர்ல பெரிய மெஜாரிட்டி கிடைச்சி. இன்னொரு சமூகம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அளவுல வாக்களித்த சமூகம் முத்தரையர் சமூகம். நான் கூறினதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் எம்ஜிஆருக்கு ஜாதி குத்துற மாதிரி அண்ணன் என் சகோதரர் பேசணும்னால தேவையில்லாத நான் மனசுக்குள்ள கந்தைய கிட்டங்களை கண்ணல் மாதிரி
தமிழக அரசியல் இருந்த விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்ல அந்த கொப்பளிக்க கணல நான் வச்சுட்டாரு. அடிச்சிட்டேன். நான் தண்ணி கொப்பளிக்க ஊத்தி இந்த வச்சுட்டாரு. விவாதத்துல வேண்டான்றது. ஆனா உங்கள் பாயிண்ட் அப்படின்றது வந்து இதுதான். அதிமுகவுக்கான நெருக்கடியா தான் நீங்க கண்டிப்பா அதிமுக நெருக்கடி தான். அது அதிமுக நெருக்கடிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஈர்ப்பு சக்தி கொள்ள பாண்டியனிஸ் க்ரோட் புல்லர் அவங்கள உள்ள கட்சியில இன்னைக்கு க்ரோட் புல்லிங் கெபாசிட்டி இல்லாத ஒருத்தர் இருக்கும்போது க்ரோட் புல்லிங் கெபாசிட்டி உள்ள விஜய் அவங்கள தான் பாதிப்பாரு அதிக அளவுல. ஷியாம், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப காலம் இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜயகாந்த் அவர்கள், இப்போ கமலுமே கூட இப்ப இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுகவில் இருந்து வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது. அது இப்ப இன்னும் அதிகமாக எம்ஜிஆர் பெயர்லாம், ஏன் கமலும் வந்து எம்ஜிஆர் பெயரை தான் பயன்படுத்துறாங்க, விஜயகாந்த் எம்ஜிஆர் பெயரை தான் பயன்படுத்தினாரு. சேதாரம் அவங்க குறின்றது அதிமுக தான், அதை நோக்கி தான் நகர்வாங்க, அதுல சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா துரைக்கருணா சொல்றார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அதிமுகன்ற கட்சி பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சி, அப்படிலாம் விட்டுறாது அப்படின்னு. உங்கள் பார்வை என்ன? இல்ல, விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தானே போடுவாங்க. அது வாய்ப்பே இல்லையே, எப்படி போவாங்க? ஷியாம், உங்க கணக்கு என்ன? இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது ரொம்ப கடினம் தான். அதுல நான் துரைக்கருணா கருத்தை அப்படியே ஏத்துக்கிறேன். ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே அது பெரிய வெற்றின்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு 15% ஓட்டு வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஆனா ரவீந்திரன் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். எல்லா ஜாதியும் அவருக்கு ஆதரவா தான் இருந்தது. அது பசுமுன் தேவர் ஐயா இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்ட காலத்துல இருந்தே எம்ஜிஆர் பேர்ல தனி அபிமானம் இருந்தது. 1963 காலகட்டம் அது. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. எம்ஜிஆரை வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். விஜய் வந்து எம்ஜிஆர் மெத்தடாலஜியை பின்பற்றலாம். எம்ஜிஆர் பாணி அரசியல் நம்ம சொல்றது என்னன்னா, எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி என்னென்ன முறைகளை எல்லாம் கையாண்டார், எப்படி கவர்னர்கிட்ட ஊழல் புகார் கொடுக்க போகும்போது யாரை கூட்டிட்டு போனாரு, எந்த தலைவரை உடன் வைத்திருந்தார், அல்லது எந்த அதிகாரிகள் அவருக்கு துணை நின்றார்கள், இது எம்ஜிஆர் மெத்தடாலஜி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி அரசியல் இருக்கும். அந்த பாணி என்பது மக்கள்கிட்ட போய் நேரடியாக அணுகுதல். எம்ஜிஆர் வந்து அவர் ஹீரோவா இருக்கும் போதே நிறைய பட ஷூட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு ஷூட்டிங் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில வந்து பேசிட்டு இருப்பாரு. ஒரு அம்மா கேக்குறாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, அப்படியாம்மா, ஒரு 2வது பையன் என்ன பண்ற, அவனும் சினிமாவில் தான்ப்பா இருக்கான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சினிமாலையா, எனக்கு தெரியாமலான்னு எம்ஜிஆர் கேட்கிறார். நீ தான்ப்பா அது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். நிறைய பதிவுகள் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் யாராலையும் வர முடியாதுங்க. எந்த ஒரு சினிமா ஸ்டாராலையும் வர முடியாது, எந்த ஒரு தலைவராலும் வர முடியாது. திமுக அரசாங்கமே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொது விடுமுறையா எம்ஜிஆர் வந்து பிறந்த தினத்தை அறிவிச்சிருக்கு. அதுவும் எம்ஜிஆர் பாணி அரசியலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஷியாம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அந்த லெகசியை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்கு. அந்த அதிமுகவோடு விஜய் ஒரு அரசியல் மோதலை ஏற்படுத்துறாருன்றப்ப விஜய்க்கு பலன் கிடைக்குமா அந்த வாக்கு வங்கியை குறிக்கிறப்ப? திமுக அதிமுக ரெண்டும் இல்லாத ஒரு வாக்கு வங்கியை அவர் எடுக்கணும்னு பாக்குறாரு. ஓகே, அவ்வளவுதான். அப்படிதான் சிம்பிளா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியில சேதாரம் ஏற்படுத்த முடியுமான்லாம் அதெல்லாம் எனக்கும் சந்தேகம் தான். என்ன காரணம்னா, எல்லாருமே அங்க வந்து கேண்டிடேட் மெரிட் இருக்கும். எல்லாருமே ஏதாவது எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, மந்திரியா இருந்திருப்பாங்க, செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் கேண்டிடேட் மெரிட் இருக்கும். நோன் கேண்டிடேட் சட்டமன்ற தேர்தல் அது ரொம்ப முக்கியம். இந்த கேண்டிடேட் தாங்க எங்க கேண்டிடேட்னு சொல்றதுதான் அந்த தொகுதியில வந்து அவருக்கான செல்வாக்கே. அது வந்து கண்டிப்பாக விஜய் அணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அரசியல் பாணிங்கிறது ஒரே ஒரு நிமிடம். எம்ஜிஆர் 1972 அக்டோபர்ல கட்சியை தொடங்கிட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் விலைவாசி உயர்வு போராட்டம், காவல்துறை கண்டன பொதுக்கூட்டம், இபி மின்சார தடை கட்டுப்பாடு பொதுக்கூட்டம், மக்களின் நம்பிக்கை இழந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யணும், வீடு நோக்கி இப்படி போராட்ட களத்துக்கு வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடினார். அந்த 72 to 76 அதிமுக சந்தித்த சோதனை இருக்குல்ல, அதுல ஒரு 1% சந்தித்தாலே 1 மாசத்துல விஜய் அரசியல் விட்டே போயிடுவார். பயங்கரமான அண்ணா பேரை வச்சு அதிமுக தொடங்கின உடனே, அண்ணா பேரை வச்சு எம்ஜிஆர் தொடங்கணும்னு நாவலர் என்ன சொன்னார்னா, யாராவது வந்து தலைவர் பேரை கட்சிக்கு வைப்பாங்களா? அதே நாவலர் திருப்பி வந்து மதிமுக ஆரம்பிச்சாரு, மக்கள் திமுக. அப்புறம் போய் அதிமுக சேர்ந்தாரு. ஓகே, ஜெகதீஸ்வரன், இப்போ விஜய் அவர்கள் அப்படின்றப்போ வந்து நீங்க மாற்று திமுக அதிமுக இந்த 2 அணிக்கான மாற்று வாக்கு வங்கி மட்டும்தான் அப்படின்னா, இப்போ வெற்றி வாய்ப்பு அப்படின்றதுக்கான இடம்ன்றது என்ன இருக்கு? நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி ஏதேனும் ஒரு பெருங்கட்சியை நீங்க பலவீனப்படுத்தணும், அப்பதான் நீங்க மாற்று சக்தியா இருதுரு அரசியலுக்குள்ள வர முடியும். அதிமுக திமுக வலுவாவே இருக்கு, அது எம்ஜிஆர் அவர்கள் இல்லாம இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் இல்லாம இருக்கலாம். கட்டமைப்பு வலுவாக இருக்கிற போது எம்ஜிஆர் பாணியை பயன்படுத்தினாலும் விஜய்க்கு அது கை கொடுக்காதுன்றதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுல இப்போ எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுக, நீங்க இன்னும் சொல்லப்போனா 2014 44% ஓட்டு வங்கி வைத்திருந்த அதிமுக
ஓட்டு வங்கி இன்னைக்கு வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம மிக குறிப்பா பார்க்கணும். இன்னைக்கு வந்து விஜய் இப்ப பேசும்போதே இப்ப சாமன பேச 12% இல்ல 10% வந்து ஆச்சரியம் நான் வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு 12 15 அப்படிங்கிறது. இது எதன் அடிப்படையில் நம்ம மதிப்பிடுறோம்? இது இந்த வாக்கு வங்கிங்கிறது எங்க இருந்து வரப்போகுது? நம்ம இது வரைக்கும் வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்க போகிறார்களா அல்லது ஏற்கனவே பிற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்க போகிறார்களா? அப்ப இது எங்க இருந்து வரும்? பாஜக இருந்து வரப்போதா, நாம் தமிழர் இருந்து வரப்போதா, திமுக இருந்து வரப்போதா, அதிமுக இருந்து வரப்போதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லா கட்சியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பெரும்பான்மையாக நீங்க வந்து பெண்கள் வாக்கள் என்பது அதிமுகவிற்கு சென்றது அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு திமுக அதிகமாக போகுது. அதனால திமுக தொடர்ச்சியாக பெண்களுக்கான திட்டங்கள் நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, அதற்கு பிறகு கல்லூரி செல்லும் பெண்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது பல விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க தெரியுது இந்த விமன் ஓட் பேங்க்ங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு நீங்க ரொம்ப நான் ஒண்ணு இல்ல 2-3 நாட்கள் நான் வெவ்வேறு கிராமங்களுக்குலாம் பயணிக்கிறேன். அதுல வந்து ஒரு பெண்மணி இப்ப எல்லாரும் உதாரணத்துக்காக சொல்றேன், பிகாம் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் பேசுறேன், நீ வந்து என்ன அந்த 1000 ரூபாய் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிச்சு. யாருக்கு ஓட்டு போடுவேன்? தளபதி ஓட்டு போடுவேன். நான் மறுபடியும் எந்த தளபதி ஓட்டு போடுவேன்னு கேட்கிறேன். நான் தளபதினா நம்ம விஜய் தானா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நீங்க இந்த செக்டர், அதாவது துரைக்கலான கூட அண்ணா சொன்னாங்க, நீங்க வந்து அவர் ரசிகர்கள் வாக்களிப்பார்கள், ரசிகர் குடும்பங்கள், ரசிகர்களுக்கு குடும்பங்களும் வாக்களிச்சிட்டாங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்களாக இவர் இருக்கிறார்கள். நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு. ஜெகதீஸ்வரன், நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஜய் ரசிகரா கூட இருக்கலாம், ஆனா அதிதீவிர அதிமுக தொண்டராகவோ அல்லது அதிதீவிர திமுக தொண்டராகவோ இருக்கக்கூடியவர் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாறுவாங்களா? அதுதானே துரைக்கண்ணா தீவிரமா இருக்கவர்கள் அவரு கட்சிக்காரரா தன்னை உணர்வாரா, ரசிகரா உணர்வாரா? நிச்சயமா நீங்க வந்து அதிதீவிரமா, அதாவது ரொம்ப கொள்கை பிடிப்போட அதிமுக தான் என்னுடைய கட்சி, திமுக தான் என்னுடைய கட்சிங்கிறவர்கள் என்றுமே மாற மாட்டார்கள். நீங்க அந்த ஓட்டு வங்கி நீங்க வந்து அதிதீவிரமாக இல்லாமல் நான் வந்து அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், நீங்க அதிதீவிரமா இருக்கிற பெர்சன்டேஜ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? நீங்க அது வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதை தாண்டி இருப்பவர்கள் தானே ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாறுறாங்க. அப்ப நீ உங்கள் பார்வையில ஒரு 4% இருந்து அப்போ உங்கள் பார்வையில அதிமுக இருந்தும் வாக்குகள் வரலாம். போட்டவங்க பெரிய உறுப்பினர், அதிதீவிர உறுப்பினர் வேண்டாம், சப்போர்ட்டர்ஸ் மாறுவாங்கன்றீங்க இல்ல? நிச்சயம் சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா மாறுவாங்க. நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து அந்த யூத் குரூப்பை தாண்டி ஒரு பெண்கள்கிட்ட பேசும்பொழுது பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக இந்த முறை நீங்க வந்து அந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாமே தாண்டி, ஏன்னா இவங்களை நீங்க பாக்குறீங்க, ஒரு காலத்தில் மகளிர் உரிமை தொகைங்கிறது 1 கோடி பேருக்கு ஆரம்பிச்சாங்க, அடுத்து 1.25 கோடி, 1.25 தொடர்ச்சியாக இதை திமுக ஜாஸ்தி செய்ய வேண்டிய அவசியம் என்னவா இருக்கிறது? நீங்க பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, கல்லூரி படிக்கும் மகளிருக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த உதவித்தொகையை நீங்க தமிழ் புதல்வன் திட்டம்னு நீங்க வந்து பசங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவாகிறது? நிறைய திராவிட வகுப்புகள், நீங்க வந்து திராவிட கலாச்சார விஷயங்கள், நீங்க பட்டிமன்றங்கள், இதெல்லாம் இளைஞர்களை குறிவைத்து இன்று திமுக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் என்ன தேவை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இது வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வர்றதுனாலதான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியத்திற்கு திமுக தள்ளப்படுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பிலிருந்து விஜய் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் அதிமுக பெருசா அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கிறேன். அதிகமாக அதிமுக, ஏன் அதிகமாக அதிமுகன்னு சொல்றீங்க? அதிகமாக ஏன் என்ன அதிகமாக அதிமுக எடுக்க என்ன காரணம் அது? இல்ல அதாங்க, நீங்க இந்த இதான் நீங்க இப்போ போட கேட்கும்போது சொன்னாங்க, நீங்க கேண்டிடேட்டுக்கான மெரிட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் இப்ப வந்து திமுக நீங்க சில பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம், இவர் இந்த மாவட்ட செயலாளர், இவர் நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லலாம். ஆனா நீங்க அதிமுக அந்த அளவிற்கு நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்து ஆட்களாக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்கள் இருக்கலாம், யாருக்கான வாக்கு அது வந்து எம்ஜிஆருக்கான வாக்கு, அது ஜெயலலிதா. அதே மாதிரிதான் இப்ப தமிழ் வெற்றிக்கிழமை எப்படி யோசிக்கிறாங்க? நீங்களும் களத்துக்கு போய் அரசியல் பார்த்திருப்பீங்க. இப்ப வசீகர தலைமை அப்படின்னு இருக்கப்ப அந்த ஆலமரத்தை தாண்டி வேறொருத்தரும் தெரிஞ்சிட முடியாது, அது ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ. ஆனா துரைக்கண்ணா சொன்ன நுணுக்கமான பாயிண்ட்ன்றது, சட்டமன்ற தொகுதியில் அவர் தமிழ்நாடு அளவுல அறியப்படாதவரா இருப்பார், ஆனா அந்த தொகுதிக்குள்ள அவர் தெரிஞ்சவரா இருப்பார். இவர் அதிமுக காரருங்க, திமுக காரருங்க, அது தெரியாம இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா? இல்லங்க, நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள், இன்னைக்கு வந்து அது மதுரை பகுதியா இருக்கலாம், எல்லா மண்டலத்திலுமே சொல்றேன், நீங்க வந்து போடப்பட்டிருக்க மாவட்ட செயலாளர்கள் அந்த ஊருக்குள்ள மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கார்களா? அந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க தான். நீங்க வந்து ஒரு மதுரைக்காரர் வந்து நீ கோயம்புத்தூர்ல தெரியுதா, கன்னியாகுமரியில தெரியுதா, புதுக்கோட்டையில தெரியுதா, திருச்சியில் தெரியுதா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த இருக்கிறாங்களோ தொடர்ச்சியா அவங்க ஒரு 15 வருஷமா தெரியுறாங்க. அந்த 15 வருஷமா நீங்க மக்கள் இயக்கமாக இருந்திருக்காங்க, மன்றம் வச்சு செயல்பட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு தெரியும் தான் இருக்காங்க. ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் எப்படி அவரால் ஏற்படுத்தும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும், அதிமுக அதிக அளவில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது நான் தொடக்கத்திலிருந்தே அது ஒருபோது முடியாதுங்கிறத ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற அரசியல் கட்சிகள், இந்த கட்சிகள் இளைஞர்கள்
புதிதாக அரசியல் களத்திற்கு வர விரும்பும் இளைஞர்கள், அவங்க பதவிகள் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள், இவங்க ஓரளவுக்கு விஜய் கிட்ட வர்றாங்க. அதாவது விஜய் ரசிகர்களை தாண்டியும் நான் சொல்றது அந்த 18-20 வயது கடந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் ரசிகர்களாக இருந்து பொறுப்பு வாங்குறான். பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் நமக்கு கிடைக்கல. திமுக அண்ணா திமுக போனால் கிடைக்காது, அங்கே ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ அது மாதிரியான அந்த இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள். தாவேக்காவில் 60 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது 100%. இப்போ 70-72% தான் வாக்கே வருது. 100% வாக்களித்தாலும் கூட ஒரு 10% தான் அந்த ஓட்டு. என்னுடைய கணிப்பு என்னன்னா 5-7% வாக்குகளை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெறுவார். அதை தாண்டி கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான். ஒன்று இப்போ கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த் தன்னை சொல்லிட்டு இருந்தார். விஜயகாந்த் வந்தபோது எம்ஜிஆர் அடையாளங்கள்லாம் பயன்படுத்தினார். அப்போ அதிமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இவர் ரொம்ப காலம் திமுகவை தான் ஆதரிச்சிட்டு இருந்தார், கலைஞருக்கு நெருக்கமாக அறியப்பட்டவர், இவர் ஒன்றும் பெருசாக அதிமுகவில் பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு. ஆனால் கால ஓட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களே விமர்சிக்கிறாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும், அது எங்களுக்கு ரொம்ப காலம் கடந்து தான் வராங்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. அதை ரவீந்திரன் துரைசாமி நிச்சயமா அப்படி நீ நடக்காதுன்றீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் அந்த கட்சியை தொடங்கினார். அவருடைய கட்சி இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது, துடிப்புடன் இருக்கிறது, வெற்றியை நோக்கி பயணிக்கிறது. எனவே தான் நான் சொன்னேன், இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே விஜயகாந்தால் அதிமுகவில் சேதாரத்தை ஏற்படுத்த முடியலன்றது உங்க பார்வையா இருக்குன்றீங்க? ஆமா, பெரிய அளவுல சேதாரத்தை எல்லாம் ஏற்படுத்தல. இன்னைக்கு விஜய் அவர்களும் அது மாதிரி தான் பெரிய அளவுல சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்ததற்கு பிறகு, ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு ஒரு சரிவு பின்னடைவு 2024 பார்த்தோம். இந்த சரிவு பின்னடைவுனால அதிருப்தியானவர்கள், திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி ஒரு ஒன்றுபட்ட திரு OPS சசிகலா ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்று வருகிற பொழுது அவங்களுடைய அந்த முதல் நோக்கம் இருக்குல்ல, புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுடைய முதன்மை நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக வருகிற போது விஜய்க்கு வாய்ப்பு இருக்காது அந்த இடத்துல. இல்ல வருகிற பொழுது கூட கட்சி வெற்றி முக்கியம், கட்சியினுடைய சதவீதம் முக்கியம், வாக்குகள் முக்கியம். இந்த அந்த பூத்துக்கு போன உடனே ரெட்டல் அங்க இருந்ததுன்னா அதை மாறி போட மனசு வராதுங்கிறத என்னோட பார்வை. சகோதரர் துரை கருணாவை ரொம்ப மதிக்கக்கூடிய அவரோட சென்டிமெண்ட்டை நான் மதிக்கிறேன். பட் அவர் கருத்துல இருந்து நான் வேறுபடுறேன். காரணம், டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. இதுதான் ஒரு கான்செப்ட், சேமண்ணெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இது. அந்த வகையில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர், அவங்க சமூகத்துக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. எப்படி எம்ஜிஆருக்கு எதிர்ப்போட்டு கிடையாது காஸ்ட் நியூட்ரல் லீடரோ, அதே மாதிரி ஜெயலலிதாவும் காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவங்களுக்கு 45% வாக்குகளை அந்த அம்மையார் பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக 19.4 20% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அதிமுக வாக்குல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் விமர்சிச்சே சீமான் சில சமூக காரணங்கள், தமிழ் தேசியங்கிறதுல 7% வாக்கை எடுத்திருக்கிறாரு. 1% ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருந்த நாம் தமிழர் இன்னைக்கு 8% போயிருக்குது. திராவிட இயக்கம்னு கலைஞர் எதிர்ப்புங்கிறது டைல்யூட் ஆகி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. நானும் பல இதுல வெளிப்படையாக சொல்றேன், கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்குள்ளன்னு பல காரண காரியமாக கூட என்னால சொல்ல முடியும். அந்த வகையில ஒரு 7% வாக்குகள் ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொண்ட வாக்குகள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பேருக்கு. அதனாலதான் அவர் தொடர் வெற்றி பெறதுக்கும் காரணமா இருந்தது. இன்னொன்னு, அவங்க கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு இந்துத்துவா இதுக்குள்ள ஒரு 7% வாக்குகள் பேருக்கு. அப்போ பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள அவரே களத்துக்குள்ள வராத சூழ்நிலை விஜயும் களத்துக்குள்ள வரல. கட்சி ஆரம்பிச்சிட்டு களத்துக்குள்ள வர்றது ஒரு மெரிட்டு. களத்துக்குள்ள வராதவங்கள மக்கள் முழுமையா பார்க்க மாட்டாங்கிறது ஒரு உண்மை. விஜய் எலிஜிபிளா 234 போட்டுக்கிடுவாராங்கிறது எனக்கு சந்தேகம். அவர்கிட்ட கிளாரிட்டி ஸ்டாண்ட் இல்ல. ஜெகதீஸ்வரன் இன்னைக்கு ஒரு அரசியல் விமர்சரா விஜய்க்கு இதுகளை சொல்றாரு, நான் பாராட்டுறேன். ஆனா விஜயால தன் செய்தி தொடர்பாளர்களை அனுப்பி எங்களோட ஸ்டாண்ட் இதுதான், கிளாரிட்டியோட நிக்கிறோம் அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியல. அந்த குழப்பத்துல தான் விஜய் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா திமுக கூடயும் பாஜக கூடயும் தான் அலைன்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. இது தவிர மற்றபடி சபார்டினேட்டா போவாரா, அவர் தலைமையில யாராவது வந்தா ஏத்துக்குவாங்கிறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்ல. விஜயே கன்ஃபியூஸ்டா கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கிறாரு. அதனால தான் செய்தி தொடர்பாளர்கள் கூட அனுப்ப முடியாத நிலைமையில இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஷாம், விஜய் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு இல்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது அதிமுக அந்த வாக்கு வங்கி எப்படி செதறி திமுக நாம் தமிழர்னு போனதையும் அவர் சொல்றார். ஒருவேளை ரொம்ப திடகாத்திரமா களத்திற்குள் விஜய் வந்தா
அப்படி டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தானே அவர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஷியாம், அது சரிதான். ஆனா எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான வாக்கு இதுதான் எந்த தேர்தலையும். அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரிதான், திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப திமுக ஆளுங்கட்சி, திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி. இப்ப திமுக அந்த கூட்டணியோட சேர்ந்து 35% 40% வாங்கியிருந்தா ஒரு 60% அல்லது 65% எதிர்ப்பா இருக்கும். இந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி எத்தனையா பிளவுபடுது, அதுல யார் யாருக்கு என்ன, இதான் அடிப்படை கணக்கு. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணி குறைந்தபட்சம் 30% வாக்கு வாங்கக்கூடிய நிலைமையில இன்றைய தேதிக்கு இருக்கு. இன்னும் பல கட்சிகள் வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா 30ங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது உறுதியா தான் நான் நினைக்கிறேன். அது சாதாரண சதவீதம் இல்ல. சீமானவர்கள் ஏற்கனவே ஒரு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறதே ரஃப்லி 10% இருக்கும். இப்ப 10% வச்சா கூட அதுவும் திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்கு தான். அதாவது இந்த இருக்கிற 60-65% இவங்களே 40 பிரிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிரும் இல்லையா. இது போக நம்மளோட சுயேட்சைகள்லாம் ஒரு 2-3%. இதை நான் வேற மாதிரியே எப்போதுமே எப்படி கணக்கு போடுவேன்னா, எவ்வளவு ரேஷன் கார்டு நம்ம கிட்ட இருக்கு, இந்த ரேஷன் கார்டுல சுகரு அதர் கமாடிட்டி வாங்குற ரொம்ப கொஞ்சம் ஒரு மத்திய தரத்துக்கு கீழே இருக்கிறவங்க மொத்தம் எவ்வளவு பேரு, அவங்களுக்குள்ள அரசியல் மாற்றம் இருக்கா இல்லையா. அப்புறம் கொஞ்சம் மேல இருப்பாங்க, சுகர் மட்டும் வாங்குவாங்க, நோ கமாடிட்டி என்சில ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, இவங்களோட அரசியல் என்னவா இருக்கும். இதை நம்ம கணக்கு போடும்போது ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. இதுல ஒரு 60 லட்சம் ரேஷன் கார்டு தான் மாத்தி ஓட்டு போடுற குடும்பங்களா இருக்கு. 60 லட்சத்துல குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு வந்தா 60 லட்சம் ஓட்டு வரணும். அது மொத்தம் இருக்கிற 6 கோடி வாக்குல 10% தான் வரும். ஓகே ஓகே, ஒரு கணக்குன்றது. ரவீந்திரன் துரைசாமி, இதை நீங்க விளக்கணும்ல. இப்ப 30% அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அதிமுக பாஜக உறுதியா இப்ப இருக்கு அப்படின்னா நீங்க அதுல இருந்து எப்படி பலவீனப்படுத்த முடியும் அதிமுகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 30% பாஜக 30% பலமுள்ள அணிதான். விஜய்க்கு எங்க இருக்குன்றது தானே அது அதிமுக 20% இருக்கிறாங்க, இரட்டல 20, தாமரை 11. இதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி வருது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு இது எளிதவள நட்பா இருக்கா, பொருந்தா கூட்டணியா இருக்காங்கிறத இப்பவே சொல்ல முடியாது. ஷியாமண்ணன் சொல்றது ஓவரால் ஒரு மேக்ரோ வியூல அண்ணன் வியூ கரெக்ட். நான் அண்ணனை அதுல மறுத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அண்ணன் இன்னொரு சொல்ல போனா தராசு மக்கள் மன்றி தமிழ்நாடு ஃபுல்லா கேண்டிடேட்டை போட்டு அரசியல் விமர்சனத்துல ஒரு தலைவராட்டே இருந்தவர். தெரியும், அதைத்தான் சொல்ல வந்தேன். சோ அவருக்கு களம் தெரிஞ்சவர். பட் அவர் சொல்லக்கூடிய இது மேலிருந்த வாரியா இன்னைக்கு சரிதான். இதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. மோடி இன்னைக்கு கனிமொழி அம்மையாரை தான் அந்த டெலிகேஷனுக்கு ஹெட் அனுப்பியிருக்காங்க. கஷ்டப்பட்டு தம்பி தர ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வாங்கியிருக்காருன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லாத ஒரு தலைவராக தான் மோடி மதிக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள மோடி இதை விரும்புறதே தன்னுடைய பலத்துக்கு தக்கன 11.4% தக்கன இடம் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. இதெல்லாம் சீட் ஷேரிங் எல்லாம் எப்படி எல்லாம் முடியுதுன்னு பார்த்த பிறகுதான் இதை சொல்ல முடியும். நீங்க சொல்றது இதுக்குள்ள ஒரு எளிதவள நட்பு இருக்குது. மீண்டும் விஷயத்தை விஜய் பயன்படுத்தி மீண்டும் இதை நான் சொல்றேன். விஜய் அந்த இடத்துக்குள்ள திமுக எதிரி பாஜக கூட தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அப்போ அவருக்கு தனிச்சு போட்டியிடறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லாம 214 அனௌன்ஸ் பண்ணாம ஒருவேளையில பாஜக அண்ணா திமுக உடையாதா, நாம அதுல ஒட்டிக்கிட மாட்டாமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இலவசங்களை விஜய் எதிர்க்காததும் எடப்பாடி தலைமை ஏற்கலாமாங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்கு. ஜெகதீஸ்வரன், இதுல 2 பாயிண்ட்டுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. ரவீந்திரன் துரைசாமி சார் அவருக்கு இருக்கிற சந்தேகம்ன்றது, அவர் கேண்டிடேட் போடுவாரா நிற்பாரா, துரைக்கண்ணா விஜயே நிற்பாரா, கடைசி நேரத்தில் அவரே கூட விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும். ஷியாம் அவர்கள் சொன்னது 2 பெரிய கட்சிகள், திமுக அதிமுக அணி, அதுக்கப்புறம் நாம் தமிழர்னா வேற எங்க வாக்கு வங்கி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த 2 புள்ளியை எப்படி கடப்பார் விஜய்? சுருக்கமா சம பண்ணுங்களேன். நிச்சயம் ஒண்ணுங்க, இந்த அரித்மெட்டிக்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு விவாதங்களிலும் சில நேரங்களில் 1+1 0 ஆகும்னு சொல்லி பேசுறோம், 1+1 3 ஆகும்னு சொல்லி பேசுறோம். இப்ப உதாரணத்திற்கு அதிமுக பாஜக சேர்ந்தால் இப்ப 18 + 11 இல்ல 19 + 11 30 வருதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதே நேரத்துல பாஜக வாக்கு வங்கி 11 ஆகிறதுக்கு அதிமுக தான் காரணமா இருக்குன்னு இதே விவாதத்துல பேசணும். நான் குறிப்பிட்டெல்லாம் பேசல. அதுல இருந்து ஒரு 7% 8% வந்துதான் பாஜக இன்னைக்கு வளர்ந்து நிற்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வாக்கு வங்கி என்பது இன்னும் கூடுதலாகுமா இல்ல குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு இப்போ சீமான் நுணுக்கமான பாயிண்ட், பாஜக கடந்த முறை வாங்கின வாக்கு வங்கின்றது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நெருங்க அதிமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார். அதிமுக என்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லி வாங்கின வாக்கு. அது ஒரு நுணுக்கமான பாயிண்ட். அது
வாங்கின வாக்கள் அதை இன்னொன்னு நீங்க வந்து இப்போ உதாரணம் இப்போ போன தேர்தலில் சீமானவர்கள் 8% வந்தார். 8% வரும்போது நான் தாவேக தோழர்கள் நிறைய பேர் பேசும்போது யாருக்கு வாக்களிச்சேன், நான் சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சேன். இன்னும் சொல்ல போனா அப்போ வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அண்ணன் தம்பி அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. யார முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறது, கூட்டணி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மைக்கு போட்டதே வந்து விஜய் வந்து உதவி பண்றாரு அப்படிலாம் சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப அவருடைய உதாரணத்திற்கு இப்போ இவரே சீமானவர்கள் இந்தியாவுக்கு தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு இந்தியாவுக்கு போனாருன்னா 8-8 இருக்குமா இல்ல 8-4 ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சீமானுக்கு வாக்களித்து 32 கூட ஆகலாம் சார். தப்பா 32 ஆகாது 32 ஆகாது 32 ஆகாது. நான் 32 சொல்லல 17 ஆகும் நான் கணக்கிடுறேன். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் ரவீந்திரன் துரைசாமி சார் அவரோட கற்பனை குதிரையை வந்து ஆகாசத்துல பறக்க விடல, ஒரு கயிறு கட்டி தான் பறக்க விடுறாரு. 19, 30, 20 வரைக்கும் தான் பறக்க. இல்ல நான் சொல்றேன். கரெக்ட் ஓகே. நான் அதனால என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க விஜய் ரசிகர்கள் வாக்களித்த சீமானுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் மறுபடியும் இந்த விஜய் நிற்கிறார் அவருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அரித்மெட்டிக்ஸ் வந்து அப்படியே ஒண்ணு ரொம்ப சுலபமா இப்போ இளைஞர்கள் வாக்கு நம்ம பேசும்பொழுது பெரும்பான்மையான இளைஞர்கள் வாக்கு இவருக்கு தான் போகுது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் திமுக என்ன பண்ணாலும் சரி, அதிமுக என்ன பண்ணாலும் சரி, பாஜக என்ன பண்ணாலும் சரி போகுது. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிற வாக்கள் அதை எப்படி கொண்டு வருவாங்கிறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம், கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீவிரமாக களப்பணி வேற்ற அவசியம் இருக்கிறது. ஓகே, ரொம்ப சுருக்கமா விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சுதான் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆளே இல்ல விஜய் அடிச்சுதான் 6.8 எடுத்தாரு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு, திமுகவுக்கு போலிங் அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்ல போலிங்கும் அதிகமாயிருக்குது. விஜய் எல்லாம் விக்கிரவாண்டியில ஒண்ணுமே இல்லைன்னு பலம் நிரூபிக்காதவர், ஒண்ணுமே இல்லைன்னு ஸ்டாலினே நிரூபிச்சிருக்கிறார். விஷயம் உதாரணத்தோடு கூடியது. சுருக்கமா எனக்கு நேரம் நெருக்கடி. இல்லங்க நீங்க அதான் சொன்னேன்ல, நான் இப்ப நீங்க மைக்கு படம் போடும்போது மைக் வந்து எங்களுக்கு அதான் போட்டாருன்னு நாம் தமிழர் எடுத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு வரியில கன்னியாகுமரியில ஓட்டு குறைஞ்சிடுச்சு, கன்னியாகுமரியில ஓட்டு குறைஞ்சிடுச்சு 5% தான். முன்னாள் மேயர் நவநீத கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் தலைமைக்கு கேட்டிருக்கார். அந்த மதுரையில் இருக்கிற 5 தொகுதிகள் வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குல எங்கு விஜய் நின்னாலும் நான் எம்ஜிஆருடைய முதன்மை தொண்டன் என்கிற முறையில நவநீத கிருஷ்ணன் நான் அவரை தோற்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்பவே அரசியல் தொடங்கி உளவியல் தாங்க வெற்றியை தேடித்தருது, வாக்காளர்களோட உளவியல். விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லையே. எங்க சொல்லியிருக்காங்க திமுகவை தோற்கடிக்க, அண்ணா திமுகவை தோற்கடிக்க, என்னைய வெற்றி பெற வைங்க, அதுக்கு என்னென்ன காரணம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பார்க்கலாம், பொறுத்திருந்து பேசலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு